கண்டிப்பாக சார். அது நீங்கள் அவங்க ஒவ்வொரு தடவையும் பெட்டிங்கில் ஜெயிக்கும் போது அவங்க படுற சந்தோஷத்தில் அதை நீங்கள் அழுத்தமாக சொல்லாமல் விட்டுட்டீங்க. அது தவறு அப்படிங்கிறத பெட்டிங் தவறுன்றது பெட்டிங் அந்த சீசனே ரொம்ப தப்பு, இது சட்டப்படி தவறு தான். அது நீங்கள் வசனத்தில் கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருக்கணும். இது தப்பான செயல், நாங்கள் தவறாக செயல், வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. கரெக்ட் சார். அதுதான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க சார், இந்த பெட்டிங் நம்ம பண்ணுமானும் போது இவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அந்த வார்டன் கேரக்டர் வந்து சொல்லும், நீங்கள் ஒன்றும் பெட்டிங்லாம் பண்ணல, நீங்கள் உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறீங்க, கிரிக்கெட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதாக ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த பசங்களோட அறிவு அவ்வளோதான், அது பெட்டிங் தப்புன்றது அவங்களோட அறிவு அவ்வளோதான். ஸோ அவனுங்க மூலியமாக இது தெரிஞ்சிருக்கும், தப்புன்னு தெரியாமே பண்ணுறாங்கன்றது தான் எங்களோட ஐடியா சார். அது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புரியுது சார். இந்த எழுதினவர் இதை எப்படி டீட்டெயில் கலெக்ட் பண்ணார், ரொம்ப உள்ள இறங்கி செஞ்சுருக்கிறோம். ஆமாம் சார், அதுதான் சொன்னேன். நவீனும் ஷியாம் சாரும் வந்து நவீன் வந்து அவர் லைஃப்பில் பார்த்த ரியல் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் சிங்கா சார் வந்து எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். நாங்கள் போய் அவர்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணோம். எப்படி செயல்னாலும் டீட்டெயிலாக ஒர்க்கிங் பாராட்டுக்குரிய. தேங்க்யூ சார். அது நான் அடுத்த ப்ராஜெக்டில் இன்னும் தவறு திருத்திக்கிறேன் சார். சார், இந்த பெட்டிங் நீங்கள் எழுதுனது, ஆனால் இன்னொருத்தர் சொன்னதை நேராக பார்த்ததை நீங்கள் போய் அதை பார்த்தீங்களா? அந்த காட்சி அமைப்பெல்லாம் அவர் சொன்னதுன்னு சொன்னீங்க. அவரை என்ன சார் கேட்குறீங்க? அந்த பெட்டிங் அந்த ஆமாம் சார், அதை வந்து நீங்கள் நேராக போய் பார்த்துருக்கீங்களா சௌகார்பேட்டையில்? ஃபிக்ஷன் தான் சார். அது நம்ம செவி வழியாக கேட்டதை இன்னும் சினிமான்னு வரும்போது நம்ம கொஞ்சம் லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம் சார். அந்த நம்ம அப்படியே 100% பண்ணால் இல்லை சார், ஏன்னா யாருமே பார்க்கல, விளாட்னு தெரியல. இது கொஞ்சம் ஃபிக்ஷன் தான் சார். சார், இந்த பெட்டிங் சொன்னீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ ரூபாலேருந்து எவ்வளோ வரைக்கும் நடத்துது? அது வந்து போலீஸு மற்றவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க? ஹையஸ்ட் எவ்வளோ நடக்குது? மெயினாக ஐபிஎல் நடக்குதா, மற்றது நடக்குதா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார். அதான் சார், இது நாங்கள் பண்ணது கம்ப்ளீட் ஃபிக்ஷன் சார். ஸோ என்னன்றது எங்களுக்கு தெரியும். பட் நான் கேள்விப்பட்டது இப்போது நியூஸில் பார்க்குது இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கள விளையாடுவாங்க. கிரிக்கெட் மட்டும் இது கிடையாது. நீங்கள் அந்த பெட்டிங் ஆப்பில் இப்போ கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது. பால் பை பால் பெட் பண்ணுங்க. ஃபுட்பாலுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நான் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது வெறும் கிரிக்கெட் போயிடுச்சு தான் அவங்களோட இது இல்லை. ஐபிஎல் அப்போது பெட்டிங் விளையாடாதவங்கள கூட வருவாங்க. ஸோ இந்த பெட்டிங் குரூப் எல்லாமே விளையாடுறவங்க. ஐபிஎல் ரொம்ப எக்ஸ்ட்ரா வருது. இப்போது சில ஆப்ஸ்லாம் இருக்குது, இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்மள மாதிரி சாமானிய மக்களுமே இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிளேயர் மேலே கட்டிட்டோம், நம்ம இந்தியன் பிளேயர் மேலே கட்டிட்டாலுமே நம்ம காசு கட்டணும், தோக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த காசுன்னு வரும்போது அந்த ஃபேண்டம் போயிடும். ஸோ அதை தான் இங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ண வந்துருக்கோம். காசுன்னு வரும்போது எதுவுமே நீ ஃபேனு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. காசுன்னு வரும்போது காசு மட்டும்தான் தெரியுன்றது தான் இது. பட் இது 50-50 தான் சார். 50 ஃபிக்ஷன், 50 செவி வழியாக கேட்டதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம் சார். டைரக்டர் சார், அது மாதிரி இந்த சூதாட்ட விடுதிகளில் இந்த மாதிரி கேம்பிளிங் இதெல்லாம் மாது ரெண்டுமே பிரதானமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இதில் மதுவை காமிச்சிருக்கீங்க, ஆனால் மாது அங்கே இருந்தும் நம்ம கூட நினச்சோம் கொஞ்சம் கற்பனை, எதுவும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவரை பார்த்தீங்கன்னா சேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற வர்ணனை பயங்கரமான டான் மாதிரி கொடுத்தீங்க இல்லையா? ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க ஹீரோயின்ட்ட வேண்டாம், வேற ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு மாதிரியா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருந்திருக்குமோ? தெரியல சார், அது சப்ஜெக்ட் தான் சார். நீங்கள் சொல்றது புரியுது. மாது சூது கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அதில் நிறைய அனுபவம்லாம் இருக்குது கண்டிப்பாக. அதனால தான் கேட்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாய்ஸ் சொல்கிற பசங்க ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. அவங்க இந்த நம்பர் லாட்ரிக்கும் குதிரை ரேஸுக்கும் சாய்ஸ் சொல்லுவாங்களா, இல்லை ஒன்லி கிரிக்கெட்டுக்கு மட்டும்தானா? முக்கியமான என்ன சாய்ஸ் சார் கேட்கல சார். இல்லை அந்த பெட்டிங்கில் வந்து இந்த இப்போ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இதான் அடிப்பாங்க சாரு சொல்கிறீங்களா? அவங்க எல்லாரும் ஆமாம் சார். அந்த மாதிரி மற்ற சூதாட்டங்களுக்கும் அவங்க சாய்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு? இல்லை சார், அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது சார். அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோடு மட்டும் ஸ்லோவாக நான் வந்த மாதிரி இருந்தது. ஓகே சார். அதுக்கப்புறம் சம்பத் ராம அவங்க வந்த பிறகு அந்த 5 எபிசோடும் வேற லெவலில் இருந்தது. தேங்க்யூ சார். உண்மையாக வாழ்த்துக்கள். அதனால் கிரிக்கெட் பிளேயர் யாரையுமே சிக்க வைக்கலையே, வேணான்னு விட்டீங்களோ? இது போதும். ஆமாம் சார், இது ரொம்ப லைட் வாட்சாக பார்க்கணும் சார். ஜாலியாக பார்க்கணும். எதுக்கு ஒருத்தரை நம்ம இது பண்ணணும்? இதெல்லாம் ஜாலியாக கேட்டேன். இப்போ 2 சீரியஸ் கொஸ்டின் ஒரே கொஸ்டின்ல கேட்டுறேன். இந்த ரூபாய் நோட்டில் வந்து இந்த பேர் எழுதி அந்த ஏதோ டைலாக், ஆக்சுவலாக அது வந்து இந்த புது ரூபாய் நோட்டு வந்த பிறகு அந்த மாதிரி எழுதுனா செல்லாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து அது நீங்கள் பண்ணுறதுனால இப்போ வெப் சீரிஸ்லாம் கிராமத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அந்த மாதிரி எழுதுனா இப்போ ஹெல்மெட் போடாமல் படத்தில் சீன் வச்சா இது பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இந்த ரூபாய் மடிக்கிறதுலாம் இப்போ பின்னடிக்கிறதே விட்டாங்க. அப்படியே இந்த
டேப் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது ஏன் அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்க அப்படின்றது. அதுதான் சார். அது அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டுறேன், அடுத்து வெயிட்டிங் பண்றாங்க, அதுக்காக தான் ஒரே நிமிஷம் கேட்டுறேன். அதே இதே பாயிண்ட் தான். அதாவது இந்த கேம்பிளிங் பத்தி டீட்டெயிலா எடுத்திருக்கீங்களா? இதுல வந்து அந்த ரைட்டர் இவர் கேட்ட மாதிரி தான், ரைட்டருக்கு மட்டும் அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்குது அதில். ஆமாம் சார். அது எப்படி பிடிச்சிங்க, அதை மட்டும் அப்படியே சொல்லுங்கள் சார். அதான் சார், அவர் ஒரு 40% சொன்னார் சார். அவர் ஒரு விஷயம் அவர் சொன்னதில் நம்ம வைக்க முடியாது. நீங்கள் இன்னும் கேள்விகள் பயங்கரமாக வந்திருக்கும் அவர் சொன்னதில் வச்சுருந்தா. ஸோ எதுக்கு ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைன்றது நாங்கள் ஃபில்டர் பண்ணோம். இப்போ நான் ஒன்று எழுதிட்டு வருவேன், ஷாம் சார் சொல்லுவார் இது இவ்வளோ போதும், இங்கே இது பண்ணணும். இப்போ நான் ஜென்ரலாக நான் கேட்டது எதுனா, நானும் விளையாடிருக்கேன். நான் இது விளையாடிருக்கேன்னா சில ஆப் இருக்குல்ல சார், 10 ரூபா போட்டாலே நம்ம அது பேர் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, அதனால நான் சொல்லலை. ஸோ அந்த ஆப்பில் நான் விளையாடும் போது நான் வந்து பயங்கர கிரிக்கெட் ஃபேன், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ஆனால் நானுமே காசு கட்டினதுனால அவன் தோக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாரும் சாமானிய மக்கள், கிரிக்கெட் தெரியாதவங்க கூட விளையாடுறாங்க. ஸோ காசு தான் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை இது பண்ணணும் போது தான் அதில் கேட்டது. அப்புறம் இவங்க சொன்னது, நியூஸில் கேட்டது, ஜென்ரலாக ஐபிஎல் வரும்போது வர அந்த பெட்டிங் இது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிக்ஷனாக ஒன்று கிரியேட் பண்ணணும் சார். டேரக்டர் சார், இப்போ வந்து படம் பண்ணால் ஓடுது வேறு விஷயம். ஆனால் வந்து புது முகத்தை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா வந்து ப்ரொடியூசர் காசு தரலையா? ஏன்னா இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க மட்டும்தான், இன்ஃப்ளூயன்சர்களுக்கு மட்டும்தான் படம் பண்ண கொடுக்குறாங்க, சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்கலான்ட்டு. ஸோ அது மாதிரி தான் கொடுத்தீங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது? சார் இப்போ நான் புதுமுகம் தான் சார். என்னை நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு சார், என்னை நம்பி அவர் கொடுத்தாரு. அதான் சார், இன்ஸ்டா ப்ராப்ளம் அப்படிலாம் பார்க்க நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க. அது நான் ஷூராக சொல்லுவேன் சார். ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க 3 பேர் நடிக்கல, நான் நம்புகிறேன். தெரியல, இன்ஸ்டானும் அதையும் நம்ம ரொம்ப தப்பாகவும் சொல்லக்கூடாது. அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஒரு இன்ஸ்டா வீடியோவை நம்ம வந்து எவ்வளோ பேர் இப்போ அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க, அவ்வளோ பேர் நீங்கள் திறந்தா அதை ஒரு ஹிட் பண்ணுறது. அவங்க வந்து ஒன் மினிட்னாலும் அவங்க அவ்வளோ உழைப்பு போடுறாங்க. அவங்க வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வெறும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸாக வைக்கல, நான் ஆடிஷனே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ பேரை நான் ஆடிஷன் பண்ணேன். அது இல்லை சார், 100% இல்லை சார். அதெல்லாம் 3rd 4th லேயர் தான் சார். அது வந்து இப்போ நிறைய பேர் அப்போ நினைக்கிறாங்க, ஆர்டிஸ்டாக என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இன்ஸ்டாவில் இல்லைனாலும் எங்களை செலக்ட் பண்ணலையான்னு. அது 100% இல்லை சார். ஒரு இது அமையணும்னா நிறைய இருக்குது சார். இப்போ மழை வரணும்னா எல்லாமே சேரணும் சார், அப்போ தான் மழை வரும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேராதனால தான் ஒரு இது. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு இல்லை. அண்ட் இதில் ஆடிஷன் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. ஸோ நான் சில பேர், கார்த்திகேயன் ஒருத்தர் நல்லா பண்ணார். ஸோ டேட் கிடைக்காதனால அவர் பண்ண முடியல. விஜய் பிரத்துன்னு ஒருத்தர் பண்ண நல்லா பண்ணார், ஆனால் டேட் கிடைக்கல. சரண் ஒருத்தர் பண்ணார், அவரு டேட் இஷ்யூ. ஸோ நிறைய இது இருக்குது சார். பட் ஆனால் நமக்கு எது கிடைக்குதோ அது பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நான் நம்புவேன். லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நம்புவோம். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக கிடைச்சாங்க. ஸோ இருக்கிறது எங்களுக்கு, நான் இன்ஸ்டா இவங்க இருக்காங்க. இப்போ வைபவெலாம் இன்ஸ்டாலாம் கிடையாது. அவர் இன்ஸ்டா எப்படி யூஸ் பண்ணே தெரியாது, அது சொன்னார் பாருங்க. ஸோ இன்ஸ்டா வந்து ரீசன் இல்லை சார். எண்ட் ஆஃப் த டே ஆக்டிங் தான் சார். ஷாம் சார், உங்ககிட்ட தான் ஜீதம் சொல்லுங்கள் சார். சார் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டேடியம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அங்கே அமைச்சர் செய்த செயல் தான் அப்படின்னு சொல்லி அது உண்மையாக பொய்யான்றது இன்னும் கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அந்த செய்தி கேட்டதுக்கு பிறகு தான் இதை வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்தீங்களா? ஏன்னா அது பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. புக் பண்ணி 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. தியேட்டர் புக் பண்ணிய இல்லை சார், நீங்கள் சொன்னதே எனக்கு இப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. சரி, இன்னொன்று, இந்த G5 வந்து பெரிய படம் ஒன்று வாங்கி பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, விஜய் சார்தே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜி வந்து வெறும் வெப் சீரிஸாக தள்ளிட்டு இருக்கு, எப்போ பெரிய படத்தில் இறங்க போகுது? இல்லை சார், ஜீன்றது பல விஷயங்களை பண்ணுற கம்பெனி. படங்களும் பண்ணுறோம், வெப் சீரிஸ் தனியாக பண்ணுறோம், நான் ஃபிக்ஷன் ஷோஸும் பண்ணுறோம், வெரைட்டியாக பண்ணுறோம். நான் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ படங்கள்ன்றது அது தனி டிவிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எந்த படம் எவ்வளோ கொடுத்து வாங்கணும், எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும், எந்த மந்த் ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஐ திங்க் படங்களில் அவங்க நல்ல கேமில் இறங்கியிருக்காங்க. G5 பொறுத்தவரை நல்ல படங்கள், குடும்பஸ்தன் சூப்பராக போயிருக்கு, மாமன் ரொம்ப நாளாக போச்சு எங்களுக்கு. ஸோ நான் கரெக்டான படங்களை வாங்கி கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கேமில் ஆடி இருக்காங்க தான் நினைக்கிறேன். டேரக்ட் சார், அவர் அந்த ரூமில் பெட்டிங் நடக்கும் பெங்களூருக்கும் இதுக்கும். இப்போ நடக்கும்போது ஒரு இது சொல்லுவார், லாஸ்ட் பால் வந்து பேரில் பட்டு போயிடுச்சுன்னா அவுட்டு கேட்பாங்க, அது 4ம் போயிடும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து சச்சின் சார் ஆடுற அந்த ரிட்டையர் ஆகிற வரையும் அப்படி தான் இருந்தது. அம்பையர் கொடுத்துட்டா வெளியில் போயிடுவாங்க. பட் ஆனால் இப்போ தோனி வந்து ஐபிஎல்னு ஒன்று வரும்போது 3rd அம்பையர் கிட்ட போயிருக்காங்க, டிசிஷனே மாறிடுது. ஆமாம், அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்க? இல்லை சார், அது என்ன கான்டெக்ட்னா, இப்போ பால் வந்து ஸ்ட்ரெயிட் அம்பர் கொடுக்குறாரா, ஸ்ட்ரெயிட் அம்பர் கொடுத்து பால் 4க்கு போயிடுச்சுன்னா அது ஃபைனல் டிசிஷன் கிடையாது, 3rd அம்பையர் கொடுக்குறது தான். ஸோ அது அவுட்டுன்னு வரும்போது ஸ்ட்ரெயிட் அம்பர் அவுட்டுன்னு கொடுத்துட்டு அங்கே எது நடந்தாலுமே, அது என்ன நடந்தாலுமே டெட்டு பால். ஸோ அவுட்டுன்னு கொடுத்துட்டு 4 பண்ணாலும் அந்த பால் டெட்டு. ஸோ அதுதான் ஆக்சுவல் ரூல்.
ஸோ டிஆர்எஸ்ன்றது வேறு. சார் டைரக்டர் சார் லாஸ்ட் இந்தியாவில் வந்து ஐபிஎல்லே வந்து ஒரு கேம்லிங் தான். அதாவது ட்ரீம் 11 மாதிரி ஒரு மிகப்பெரிய கேம்லிங் கேம் வந்து இந்தியாவில் உள்ள பல குடும்பங்களையும் அழிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து அதை வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு ஒரு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரில் வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. அது நீங்கள் ஏன் அதை வந்து அந்த அதை ட்ரீம் 11 ஏன் கையில் எடுக்காத நீங்கள் இதை வந்து கொஸ்டின் ஆன்சரை கையில் எடுத்தீங்க? அந்த ஆப் நீங்கள் சொல்கிற ஆப் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இல்லை சார். அது தெரிஞ்சு நீங்கள் இது மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பேன் ஆன விஷயத்த பேசுகிறதுல அர்த்தம் இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. அந்த பிராண்டில் இல்லை சார். அண்டு என்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் லைவாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த மாதிரி பெட்டிங்கில் இந்த ஓவருக்கு எத்தனை ரன் அடிப்பாங்க, இந்த ஓவர் விக்கெட் விழுமா, எவன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான், அடுத்த பால் என்ன நடக்கும். ஸோ அவங்க ஏன்னா டைம் இல்லை, நீங்கள் ஒரு மேட்ச் ஃபுல்லாக பெட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 மணி நேரம் இது ஒரு பால்னால் காசு ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த காசு சர்க்குலேட் ஆகும்னா ஒவ்வொரு பாலுக்கு கொஸ்டின்ஸில் தான் வரும். அந்த கொஸ்டின்ஸில் ட்ரிக்கியாலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா, பேர் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், அந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கறதுக்கு இன்னொரு நாள் ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நட்பு, உணர்வுகள் மற்றும்